இன்னைக்கு கூகுள் ஃபார்மை வச்சு நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ google.com போய்க்கோங்க. google.com போயிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா blank ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா நாம் வந்துட்டு டைட்டில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சும்மா எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? போல்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்டர் யோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி இட்டாலிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிலோ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா? அகைன் காட்டுறேன். ஸோ டெலிட் பண்ணி இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கொடுத்தீங்கன்னா ஆட் கொஸ்டின் அப்படின்னு வரும். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஷார்ட் ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேமை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நேம் யோர் நேம். ஓகேங்களா? கொடுத்துட்டு போல்ட் பண்ணிக்கிறோம். போல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெக்வயர்டு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ரெக்வயர்டு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த நேம் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த நேம் கொடுத்தா தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த நேமை மட்டும் விட்டுட்டு அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இமெயில். ஓகேங்களா? அது ரெக்வயர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் இந்த மாதிரி வந்துடும். இதுலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அகைன் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் நம்பர். சாரி, ஃபோன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதையும் மேண்டேட்டரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வேறு என்ன நம்ம கொடுக்கலாம். ஸோ ரோல் நம்பர், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தென் எக்ஸாம்பிள் டிகிரி. ஓகேங்களா? டிகிரி அண்டு இயர். ஓகேங்களா? கொடுத்துட்டு இது ரெக்கார்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? கோர்ஸ் அண்ட் இயர், டிகிரி வராது, கோர்ஸ் அண்ட் இயர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு இப்போ வந்துட்டு என்னென்னா
ஃபைல் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபைல் அப்லோட்னா எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறோம் ஓகேங்களா. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் அப்லோட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு யோர் upload your image or upload your passport size image அப்படின்னு கொடுப்போம் ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே ரெக்கார்ட் கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 10 MB ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அலோ ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஓகேங்களா. இமேஜ் அப்புறம் அவ்வளோதான், இமேஜ் மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா. இமேஜ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெஃபரன்ஸ்க்காக நான் அனுப்பிச்சிருக்கேன் ஓகேங்களா. வேறு டீட்டெயில்ஸ் இதுவே போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இன்னும் நம்ம இதாக பண்ணோம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இங்கே ஆட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏதாச்சும் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கேயே ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்கும், சம்திங் ஏதாச்சும் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது எக்ஸாம் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம் கொடுத்துட்டோம்னா சும்மா ஏதோ ஒரு இமேஜை கொடுத்துப்போம் ஓகேங்களா. கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ ரெலவெண்ட்டாக ஒரு இமேஜ் நீங்கள் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம், பட் நான் ரெலவெண்ட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு சாரி இங்கே இது செக்ஷனாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இங்கே இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் டேரெக்டில் ஷீட்டில் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே வரும் ஓகேங்களா. லிங்க் இங்கே கொடுக்கலாம், இல்லை அங்கே வரும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் வெரிஃபைடு ஓகேங்களா. கலெக்ட் இமெயில் அட்ரஸ் வெரிஃபைடு ஓகேங்களா. இப்போ வந்து ரெஸ்பாண்டர் இன்புட் ஓகேங்களா. வெரிஃபைடு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சைன்இன் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ அவங்க வெரிஃபைடு அதாவது லெஜிட்டாக அவங்க கொடுக்குறாங்களே, டம்மியாக கூட ஃபேக்காக கூட இருக்கலாம், புரியுதுங்களா. நான் வந்து ரெஸ்பாண்டர் இன்புட் வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக்ரஸ் பார். அடுத்து வந்து இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மெசேஜை பார்த்துக்கலாம், ஆர் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா. கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. கஸ்டமைஸ் தீம் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. காலேஜ் இதாக இருக்கிறதுனால நான் கலர் வேணா அங்கே மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு ஹெட்டர் இமேஜ் இங்கே சூஸ் பண்ணி வேணா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கலரும் மாறிக்குது, பட் எனக்கு அது ஒன்றும் செட் ஆகலை ஓகேங்களா. நான் ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதையும் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது எப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இங்கே பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா
எனி ஒன் இந்த லிங்க்னு கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க மட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்குறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் எனி ஒன் லிங்க்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஸோ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க் எடுத்துக்கிட்டு ஷார்ட்டன் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்டன் ஆயிரும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் மெயில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நேம் கொடுக்குறேன், பிடெக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக ஒரு மெயில். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இமெயில் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணதில் அப்படி வருது. ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஹெச்ஆர் சம்திங் நான் அதன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோர்ஸ் வந்து நான் பிடெக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு 3rd year அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இங்கே இமேஜ் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இமேஜ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டு என்ன ஆகும்னா, ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து நமக்கு காட்டும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் உங்களோட கிரியேட் பண்ண லிங்க் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? உங்களோட டெப்த்தாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.